Welcome to the VERT School of Banking. I'm Mercy. போன வீடியோவில் நம்ம நவுன்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நவுன்ஸ் அண்ட் ஜெண்டர், நவுன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நவுன் அண்ட் ஜெண்டர் நம்ம வந்து மேல், ஃபீமேல், காமன், நியூட்டர் இந்த மாதிரி 4 ஜெண்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது மேலுன்னு வரும்போது ஆணினம், அதாவது பாபு, ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி ஒரு குறிப்பாக ஒருத்தரை சொல்கிறது வந்து மேல் நவுன், அதாவது ஜெண்டரில் மேலில் வந்துடும். இப்போ ஃபீமேல் அப்படின்னும் போது ஏஞ்சல், பிரியா, எந்த ஒரு பெண்மையை குறித்த பெயர்களை இன்றைக்கி எதை சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபீமேல் நவுனில் வந்துடும். ஸோ காமனாக சொல்லும் போது பேபி, ஃப்ரெண்ட், குழந்தைகள், என் நண்பர் அப்படின்னு சொல்லும் போது, நண்பர்னு சொல்லும் போது நண்பனா நண்பியான்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேபி, ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு குறிப்பாக சொல்லாமல் ஒரு மொத்தமாக ஒருத்தரை சொல்கிறது. அடுத்தது நியூட்டராக சொல்லும் போது ஸ்டோன், கீபோர்டு, இந்த மாதிரி கல், அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஒன்று சொல்கிறது வந்து நியூட்டரில் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து பாபு ஹாஸ் அ கார், இங்கே பாபு வந்து நவுன். இப்போ ஃபீமேல் வந்து பிரியா டான்சஸ் வெல், பிரியாங்க வந்து நவுன் வந்துடும். இப்போ காமனாக வந்து இஸ் அ பேபி, ஈ ஆர் ஷீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே நவுன் ஈ ஆர் ஷீ இல்லாத பட்சத்தில், இங்கே இல்லைன்னும் போது. ஸோ நியூட்டர் வந்து ஸ்டோன், கீபோர்ட், இட் இஸ் அ ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்டோன் நவுன். ஸோ இப்போ நவுன் அண்ட் நம்பர்ஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமை பன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அந்த மாதிரி நவுன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒய்யில் முடியும் போது ஐஇஎஸ் போட்டு நம்ம பேபி அப்படிங்கிறத பேபிஸ் அப்படி, பேபினா ஒருத்தரை மட்டும், ஒரு குழந்தைய குறிக்கிறது. பேபிஸ்னும் போது பல பேரை குறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி SXZSCH இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இஎஸ் யூஸ் பண்ணும்போது கிளாஸஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இனிமேல். இப்போ வந்து பேபி அப்படின்னும் போது இட் இஸ் அ பேபி, தே ஆர் பேபிஸ், எப்பயுமே சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு வரும்போது சிங்குலருக்கு யூஸ் பண்ண போகிறோம், ப்ளூரலுக்கு ஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது SXZSCH இந்த மாதிரிலாம் வர எந்த ஒரு வேர்டுக்குமே பின்னாடி வந்து இஎஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளாஸஸ், இட் இஸ் அ கிளாஸ், தே ஆர் கிளாஸஸ். இங்கே இது சிங்குலர், இது ப்ளூரல். அதுக்கப்புறம் ஓஎஸ், இப்போ ஃபோட்டோ அப்படின்னும் போது இட் இஸ் ஃபோட்டோஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து சிங்குலரில் வரும், ஆர் வந்து ப்ளூரலில் வரும். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ, இங்கே ஃபோட்டோஸ். சிங்குலர்னும் போது ஃபோட்டோ, ப்ளூரல்னும் போது ஃபோட்டோஸ். இப்போது எஃப் இல்லைனா எஃப்இ யூஸ் பண்ணும்போது நம்ம விஇஎஸ் யூஸ் பண்ணுறோம். நைஃப்னும் போது நைஃப்ஸ். ஸோ நைஃப் இட் இஸ் அ ஷார்ப் நைஃப். They are sharp knife. இப்போ யூஸ் பண்ணோம், ஸோ அது சிங்குலர். ஆர் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால ப்ளூரல். நைஃப் வந்து சிங்குலர், நைஃப்ஸ் வந்து ப்ளூரல். ஸோ எஃப்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் எஸ்ல தான் நம்ம வந்து ப்ளூரல் வரும். ஸோ ப்ரூஃப்ஸ். இப்போ police had a proof against him.
யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது சிங்குலர். against proof singular. Police had proofs against him. Proofs வந்து plural. ஸோ இன்னொரு விதமான விஷயம் என்னென்னா கன்வர்ஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். இப்போ AEIOU அப்படிங்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இப்போ டூத் அப்படிங்கும்போது இட் இஸ் வவல் இல்லையா. ஸோ டூத்தை வந்து நம்ம டீத் அப்படின்னு சொல்லுவோம். டூத் வந்து சிங்குலர், ப்ளூரல் வந்து டீத். He had extracted his teeth. So teeth என்னும்போது he had extracted his teeth, he extracted his tooth. So teeth வரும்போது இது singular, tooth என்னும்போது it is plural. So add en and ren. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ child அப்படின்னும்போது children அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிங்குலர் வந்து child, ப்ளூரல் வந்து children. ப்ளூரல் நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதுதான். சைல்டுன்னும் போது சைல்ட்ஸ் அப்படின்றது, சைல்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஸோ சைல்டுன்னும் போது சில்ட்ரன். ஸோ I met a child. I met children. A child, singular. A child. A singular. So a child. I met children. So children plural. So இது வந்து nouns and numbers, singulars and pluralsல வந்துரும். இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஈஸியாக ஆகிடும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு டூயர். ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு டூயர் தான் வந்து சப்ஜெக்ட். இப்போது ஒரு சென்டென்ஸில் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க வந்து டூயர், அவங்க தான் அந்த சப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்டில் வந்து மூணு பர்சன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் போது சிங்குலரில் வரும்போது நான் என்ன குறிக்கிறது மட்டுமே அது சிங்குலர். ஸோ சிங்குலரில் வந்து இட்ஸ் மீ. ஸோ அதனால் ஐ, நான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனில் என்னையும் கூட இருக்கிறவங்களையும் நம்ம குறிக்கும் போது வி. ஸோ சிங்குலரில் வரும்போது ஐ, என்னோட சேர்த்து நான் யாரையாவது சேர்த்து சொல்லும் போது வி. இதே செகண்ட் பர்சன்றது இப்போ நான் இருக்கேன், என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து செகண்ட் பர்சன். ஸோ சிங்குலர்னும் போது நான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறதுனால யூ. ப்ளூரல்லையும் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கனோ அவங்க தான் அந்த செகண்ட் பர்சன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா யூ ஆர் த செகண்ட் பர்சன். ஸோ யூ. இதே வந்து தேர்ட் பர்சன் போது நானும் இல்லை நீங்களும் இல்லை, நம்மளை சுற்றி யாரையோ பற்றி நம்ம பேசுறது. இப்போ வந்து சிங்குலராக பேசுகிறோம், ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஈ, ஷி, இட், ஒருத்தரை மட்டுமே, ஹி, அவன், அவள், அதை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சிங்குலர். இதே வந்து ப்ளூரல் வந்து தே, தேஸ் அண்ட் ஆல் திஸ், இதெல்லாம் வந்து ப்ளூரல் வந்துடும். அவங்க, இவங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ப்ளூரல். அதனால் அதெல்லாம் ப்ளூரல் வந்துடும். தேர்ட் பர்சன்றது வந்து என்னையும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களையும் தவிர யாரை பற்றி நான் பேசினாலும் அது வந்து தேர்ட் பர்சனாக மாறிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிரியா இஸ் அ ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பிரியா வந்து சப்ஜெக்ட். இப்போ யூ ஆர் மை மைண்ட், யூ இஸ் அ சப்ஜெக்ட். They are good players. They is a subject. We are your parents. We is a subject. So இதெல்லாமே நவுன்ல வந்துடும். ஸோ இவ்வளோதான். ஸோ இன்னைக்குரிய கிளாஸஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. மீதி வந்து நம்ம ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப் இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வில் ரிப்ளை யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயமுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. And thank you for watching. We'll see you in the next video. Bye bye.